தம்பி ஒரு டீ போடுங்க. சரிண்ணே. இதாண்ணே. என்னமா சார் டீல இனிப்பே இல்லாம இருக்கு? இல்லண்ணே, சீனி முடிஞ்சு போச்சு, பையல கடைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. 5 minutes later. என்னண்ணா பையன் என்ன வரலையா? ஆனா என்ன ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவானே. என்னண்ணா கடைசி வரைக்கும் பையன் வரவே இல்ல? எவ்வளவு டீ? 20 ரூபாண்ணே. 20 ரூபாயாப்பா? இந்தாப்பா. என்னண்ணா காந்தியா காணோம்? ஓ அவரா? வீட்டுல இருந்து கிளம்பிட்டு சொன்னாரு, இன்னும் 10 நிமிஷம் வந்துருவாரு. உனக்கு எனக்கு இந்த இடத்துல 1000 பிரச்சனை வருது. இன்னைக்கு இந்த இடத்துல பிரச்சனை முடிவு பண்ணிடுறோம். வாங்க சார், தள்ளி உட்காருங்க. என்னோட இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இங்க இருந்து வாங்களேன் சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இங்க இருந்து ஏன்னா ஸ்டார்ட் ஆகுது. 10 அளவு கூடி 10 இந்த அளவு தப்பு. என்னோட இங்க இருந்து ஆரம்பிக்குது. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்த முடிவு பண்ணுங்கயா. அதைத்தான் நானும் முடிவா சொல்றேன். சார் தள்ளி உட்காருங்க. இங்க என்னோட இடம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஏன் பத்திரத்துப்படி பார்த்தோம்னா இங்க வாங்கலாம் சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அடிச்சு சொல்றேன், இந்த இடத்துல ஏன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த அளவு தப்பு சார். இங்க வாங்க டக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க போனா இங்க வர்ற, அங்க போனா இங்க வர்ற. உனக்கு பேர் இருக்கிற இடமே இல்லையா? உனக்கு அளக்கிறதுக்கு வேற நேரமே இல்லையா? மனுஷ மக்கள் ஒழுங்குற நேரத்துல அளப்பியா? போயா நீனும் இழப்பு. இந்தாப்பா சம்பளம். நாளைக்கு லீவ் போட்டுறா, வேலைக்கு வந்துருங்க. சரிண்ணே. வா மச்சான், அப்படியே ஒயின் ஷாப் போயிட்டு அப்படியே போவோம். பைக் டிவி கட்டி 2 மாசம் ஆச்சு. இந்த காசை கொண்டு போய் டிவி தான் போடணும். பைக் டிவி தானே, விடு மச்சான். எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். The next day. இந்த வீடு தான் சார். போய் அவனை கூட்டு வாங்க. வீரபாகு அண்ணா, வீரபாகு. யார் நீங்க? என்ன வேணும்? சார் கூப்பிடுறாரு, வா. தம்பி வண்டி வாங்கினா ஒழுங்கா டிவி கட்ட மாட்டியா? டிவி கட்டி 3 மாசம் ஆச்சு. வண்டி எடுத்துக்கிறான், ஷோரூம்ல வந்து பேசிக்க. வண்டி எடுப்பா. சார் அடுத்தோட சேர்த்து கட்டிக்கிறேன் சார். சார் மச்சான், நான் தான் உன்கிட்ட நேத்தே சொன்னல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. இனிமே உன் வண்டிக்கு டிவி கட்ட வேண்டிய பிரச்சனையே கிடையாது. உங்க பையன் எங்களுக்கு ஓகே தான். என்ன வேலை பாக்குறாரு? எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறாரு? பையன் பிரைவேட் கம்பெனில இன்ஜினியர் ஒர்க் பண்றாப்ல. மாசம் 30,000 சம்பாதிக்கிறான். பெரிய இன்ஜினியர். 30,000 ரூபா என் கால் தூசைக்கு சமம். அவர் யாரு? இவனா எங்க வீட்டுல கடைசியா பிறந்து வச்சவன். கவர்மெண்ட் விளாக்குறான். தம்பி ஐயா காட்டுங்க. நீங்க தான் பொண்ணு கட்டிக்கணும். 4 வருஷம் வரேன் அங்கிள். அண்ணா இதை பேக் பண்ணிருக்கேண்ணா. என்னடா ஜெயில இருந்து எப்போ வந்த? நேத்து தானே வந்தேன். என்னடா பிரச்சனை? எதுக்குடா ஜெயிலுக்கு போன? அந்த பிரச்சனையா? அண்ணன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். ட்ரெஸ் எடுத்துட்டு பில் பே பண்ற இடத்துல போய் பர்ஸை செக் பண்ணி பாக்குறேன், பர்ஸை காணோம். என்னன்னு பார்த்தா வீட்டுல வச்சு வந்துட்டேன் போல. கடைக்காரர்கிட்ட சொல்றேன், அண்ணே இந்த மாதிரி நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்றேன். அவர் ரொம்ப இதா பேசிட்டாப்ல. அதோட பொருள் இருந்துச்சு, போட்டேன். இதுக்காண்டியாடா அவர் வெட்டின. சரி விட்றா, நாளைக்கு பார்ப்போம். அண்ணா எவ்வளவு ஆச்சுண்ணே? 9,000 ஆச்சு தம்பி. அண்ணே பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம் போல, நாளைக்கு தருவானே. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. எப்போ தோணுதோ வந்துட்டாங்க. தம்பி அடிக்கடி கடை பக்கம் வாங்க. சரிண்ணே. பாத்தீங்களா எத்தனாவது கடா இது? 15வது கடை. தம்பி ஒரு ஃபில்டர் சிகரெட் பாக்கெட்டுங்க. சரிண்ணே. ஆஹா இன்னும் வேற நிக்கிறானே, எப்படி வாங்குறது? சரி பாத்துக்கிறோம். என்ன மச்சான் நல்லா இருக்கியா? இருக்கேன். அண்ணே ஒரு கிங்ஸ் சிகரெட் பாக்கெட் ஒண்ணு எடுங்க. எனது கிங்ஸா? நேற்று வரைக்கும் 10 ரூபாய்க்கு வழியிலாம தெரிஞ்சா, இன்னைக்கு என்ன கிங்ஸ் கேக்குறேன்? ஒருவேளை இங்க திருடி போனோம். அண்ணே அந்த சிகரெட் இங்க இல்லண்ணே. என்னங்க கடை வச்சு நடத்துறீங்க? ஒரு கிங்ஸ் வாங்கி வைக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் மினி ஃபில்டர் வாங்கிட்டு இருக்கீங்க. போங்க வாங்கிட்டு. போயிட்டான். தம்பி கோச்சுக்கிறாத, இந்தா 2 ரூபா, 2 பீடி மட்டும் தானே. ஏண்டா சின்ன பிள்ளைகிட்ட பல்லு விளக்குற பிரஸ் எடுத்து கொடுக்க சொன்னா பாத்ரூம் விளக்குற பிரஸ் எடுத்து கொடுத்துருக்க. ஒழுங்கா மாத்தி குடுறா. சாரிண்ணே, நான் தானே மாத்தி கொடுத்துட்டேன். இந்தாங்கண்ணே. இனிமையாச்சும் ஒழுங்கா கொடு. டேய் மச்சான் நல்லா இருக்கடா. யாரு நீங்க? டேய் என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் ராஜ்குமார், காலேஜ்ல ஒண்ணா படிச்சோமே. இல்லங்க நீங்க யாரும் எனக்கு தெரியலங்க. சரி விடுங்க. டேய் தம்பி இந்த 500 ரூபா, 2 கப்பு, 1 லிட்டர் தண்ணி, ஒரு மாங்காய் ஒரு ஒன்னோடு. ராஜே எனக்கு இப்பதானே ஞாபகம் வருது. சரக்குன்னு சொன்னா நாளைக்கு ஞாபகம் வருது. போடுறா முதல்ல. வெக்கமா இல்ல? அடியே யாக்கடி போன் பேசிட்டு இருக்க? ஏடி என்னடா எங்க அம்மா கூப்பிடுறா? ஒண்ணு இல்லம்மா, ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருக்கமா. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவ சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராளே, ஞாபகம் இருக்கா? சாயங்காலமா வராங்க. ஆமாண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவ எது கேட்டாலும் தெரியும் சொல்லணும். சமைக்க தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும் சொல்லணும்.
அம்மா எனக்கு தான் சமைக்கிறத பத்தி எதுவுமே தெரியாதம்மா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடி. காய்கறிகள் எடுத்து அலசணும், அதை துண்டு துண்டா வெட்டணும். வெட்டின காய்கறிகள் எடுத்து குக்கர்ல போட்டு அதுல உப்பு, மஞ்சப்பொடி, பருப்பு இதெல்லாம் போட்டு 5 விசில் வர வரைக்கும் இறக்கி வச்சா சாம்பார் ரெடி. நான் அப்படியே சொல்றேம்மா. இவன் தான் என்னோட பையன், இதான் என் பொண்ணு பாஞ்சாலி. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான். உங்க பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா கேட்டு சொல்லுங்க. என்னப்பா பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்கானடா? பொண்ணு பிடிச்சிருக்குப்பா ரொம்ப. அப்பா பொண்ணுகிட்ட மட்டும் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறவா? ஒரு கொஸ்டின் என்ன மாப்பிள, எத்தனை கொஸ்டின் வேணா என் பொண்ணை கேளுங்க. அம்மா பாஞ்சு, உனக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்தா எங்க அம்மாவை என்னமா பண்ணுவ? முதல்ல உங்க அம்மாவை அலசுவேன், அதுக்கப்புறம் உங்க அம்மா துண்டு துண்டா வெட்டுவேன், அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு மஞ்சள் பொடி, உப்பு, பருப்பு இதெல்லாம் போட்டு 5 விசில் வர விட்டு இறக்குவேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா ரெடி. அளவு கரெக்டா ஊத்தும்ச்சா? டேய் கரெக்டா இருக்குடா. இந்தா டேய், அந்த அவரு நவீன் தானே? ஆமா. அவனை சரகடி கூப்பிடும்டா. ஆஹா மச்சான், அவனெல்லாம் கூப்பிடாத. ஆல்ரெடி எனக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு. அவன் வந்தானா செட் ஆகாது. டேய் வெறுதா பேசிக்கலாம். டேய் நவீனே வாடா, வந்து ஒரு கட்டிங் போட்டு போ. மச்சான் கண்ணா இருக்கான், அவனுக்கு எனக்கு ஆகாது. வந்தானா வெட்டு குத்தாயி போயிடும். நீ எதுக்கிட்ட அவன்கிட்ட பேசுற? நீ பாட்டுல ஓரம் உட்காந்து குடிச்சிட்டு போ. டேய் இந்த குடுறா. 5வது ரவுண்டு. ஏய் யாரா நீ? என் மச்சான்டா. மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடுறா. அதான்டா உன் காலில் விழுகணும். அட பாவிகளா, நீங்க ஒண்ணு சிறந்து சொல்லிட்டு சரக்கு பாலை கொட்டி விட்டீங்கடா. தம்பி 100 சில்லறை தாங்க. தம்பி சில்லறலாம் இல்லப்பா. என்ன மச்சான் சில்லறையை போய் இவன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க ஐடியா. இங்க கொடுங்க அண்ணே, இதுக்கு போக மிச்ச சில்லறை கொடுங்கண்ணே. மச்சான் இப்ப வரும் பாருங்க சில்லறை. என்னது சில்லறையா? டேய் இப்ப நீ எடுத்து திண்டில அதுவே 100 ரூபா தான். போ ஐடியா பண்றான் ஐடியா. என்னடா பண்ணப்பா? யார் அவங்க ஐடியா பண்ண சொன்னது? ஹலோ ஹலோ சார், அங்கேயா சார் வந்துருக்கா? இன்னும் 10 நிமிஷம் வந்துடும் சார். உங்க சர்டிஃபிகேட்லாம் கரெக்டா இருக்கு. உங்களை கண்டிப்பா வேலைக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரிஜினலா இருக்கு. போய் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டோம். சார் நான் ஜெராக்ஸ் எதுவும் கொண்டு வரலையே சார். சார் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு, உடனே போய் எடுத்துட்டோம். அண்ணா ஒரு ஜெராக்ஸ் இருக்கணுமே. ஓகே ப்ரோ. ப்ரோ காசு ஜிபே பண்ணலாம்ல? ஜிபேலாம் இல்லை ப்ரோ, ஒன்லி கேஷ் தான். கையில காசு இல்லையா ப்ரோ? ஜிபேல தான் இருக்கு. பக்கத்துல வேற ஜெராக்ஸ் கடை இருக்கா? இந்த ஒரு கடை தான் ப்ரோ, பக்கத்துல கடை எதுவும் இல்லை. போறதா இருந்தா பஸ் பிடிச்சி தான் போகணும். இப்போ என்ன பண்றது? கையில வேற காசு இல்லையே. தம்பி ஒரு 2 ரூபா சில்லறை இருக்காப்பா? இல்ல போகும். சார் சார் 2 ரூபா சில்லறை இருக்கா சார்? இந்தாங்க சார் ஜெராக்ஸ். என்ன சார் லேட் பண்ணிட்டீங்க? உங்க வேலையை வேற ஆளு கொடுத்தாச்சுங்க. வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுங்க. சார் அந்த 2 ரூபாயோட மதிப்பு எனக்கு இப்பதான் தெரியுது. டேய் 2 ரூபா இருக்குடா. டேய் ரோட்ல அடங்க சில்லறை காசு எடுத்துக்கிட்டு இருக்கா, தூக்கி போடுறேன். ஆடா அண்ணே ஒரு ஃபில்டர் சிகரெட் ஒண்ணு கொடுங்க. தம்பி ஃபில்டர் 10 ரூபா இல்ல 12 ரூபா ஆயிடுச்சு. ஏண்டா சனியம் பிடிச்சவனே, ரோட்ல கிடந்த 2 ரூபாயும் தூக்கி போட்டீங்கடா. தேடுறா. நில்லுங்க வீட்டுல இருந்து வண்டியை எடுத்துட்டு போறியா? டேய் உங்க அப்பா இந்த வண்டி வித்துட்டாரு. உள்ள பாரு உடனே புது வாங்கி வச்சிருக்காரு. இது வண்டியா? அப்பா எனக்கு புது பைக் வாங்கினா எங்கப்பா? துண்டையப்பா வாயில கடிச்சிட்டு இருக்க, சொல்லுப்பா. என்ன மயில ஒருத்தனை கட்டி போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டான்டா. போய் புறாவனே. பைக் எடுத்துட்டு போயிட்டானா? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்னன்னே தெரியலண்ணே, வண்டி அடைச்சு விடுதுண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இருங்க நான் பாத்துக்கிறேன். இன்ஜின் சரியான சூடா இருக்கு ப்ரோ. ஒரு தண்ணி வாங்கிட்டு வாங்க. சரிண்ணே இந்தாங்கண்ணே. மெக்கானிக் தான் ப்ரோ வரணும். ஆனா எவ்வளவு வண்ணம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. உங்க வீட்டு பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர்தான் பையன். எதுவும் கேட்கறாருன்னா கேட்டுக்குங்க. மாப்பிள்ளையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிருவோம். ஆமா மாப்பிள்ளை சொந்தமா தொழில் பண்றாருன்னு சொன்னீல, என்ன தொழில் பண்றாரு? மைனே பொண்ணு வீட்டுக்கு உன்னோட திறமையை பத்தி தெரியாத போல, உன் திறமையை காட்டு. என்ன தொழிலை பத்தி கேட்டா சுத்தி வந்து உட்கார்றாப்புல. என்ன காசிங்கானா போனீங்கானா சரிங்கப்பா. என்ன ஏன் போனே காணா? அதையும் போட்டியா? அண்ணா ஏய் என்னையா பண்ணிக்கிருக்க? என்ன வேணா? பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்னே.
ஓ அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா புண்ணியவதி, அந்த காப்பி தண்ணி வந்து காய் எடுத்துருவோம். அண்ணா எதுக்குண்ணே காப்பி தண்ணினா? என்னைக்காச்சும் ஒண்ணா வர்றியா? கண்டிப்பா காப்பி தண்ணி குடிச்சு தான் போறீங்க. ஆமா, என்ன விசேஷம் வச்சிருக்கீங்க? இல்ல என் மகளுக்கு பஸ் காப்பி குடிச்சிட்டு மற்றத பேசிக்கிறோம். சரி 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 சரி. அப்ப உங்களுக்கு நீ போற டீ பத்தி எனக்கு தெரியாதாம்மா? கொண்டு போமா. நல்லது. சரி இந்தாங்க பத்திரிக்கை. இது நம்ம சொந்த பத்திரிக்கை மாதிரி தெரியலையே. இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க போனேன். அவர் வீடு பூட்டி கிடந்துச்சு, அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது அவன் வீட்டுக்கா? எந்திரிக்கா முதல்ல விடுடா. எனக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இதுல வந்து அமௌண்ட் பத்திரிக்கை என்ன கொடுக்க வந்தா எழுவா பொண்ணு அருவால. என்னடா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், ஒரு 500 ரூபா தான் தாங்க. என்னது 500 ரூபாயா? ஏண்டா 500 அருமை உனக்கு தெரியுமா? எனக்கு தான் கஷ்டப்பட்டு உழைச்சு பாத்திருக்கியா? கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு காசு சம்பாதிக்கிற வழியே போற முதல்ல காசு ஏட்டு வந்துட்டான். அது போய் இங்க A few moments later. அண்ணா இந்த கட்டடத்துல எனக்கு எது வேலை இருக்கானே? இருக்கு தம்பி, அந்த கல்லப்பெல்லாம் அள்ளி போடு, சாயங்காலம் மேஸ்தி வரட்டும், உனக்கு சம்பளம் வாங்கி தரேன். சரிண்ணே. அண்ணா மேஸ்திரி வந்துட்டாராண்ணே? மேஸ்திரி வந்திருக்காருப்பா, சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், நீ சம்பளம் போய் வாங்கிக்க. நாளைக்கு வர மேஸ்திரி. சம்பளம் இங்கதான் போடுறாங்க உங்களுக்கு. அப்பா நீங்களா? இங்கேயும் காசு ஏட்டு வந்துட்டியா?